ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழைப்பழம் வீட்டிலேயே பழுத்தது ஃப்ரெண்ட்ஸ். நெறையா 2 கொல பழுத்துறவே சாப்பிட முடியல. அப்படின்னு கொஞ்சம் குடுத்துட்டோம். என்ன இருந்தாலும் வீட்ல யாருமே இல்ல. பழம் இருக்க இருக்க ரொம்ப பழுத்து போச்சு. நான் ஊருக்கு வேற போயிருந்தேன்னா, சுத்தமா அந்த அந்த வாழை தார்லேருந்து எல்லாமே கொட்டிக்கிச்சு. சரி எல்லாத்தையும் பிச்சு ஒரு தட்டு நெறைய வச்சுட்டு, சூப்பரா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு ஒரு ஜாம் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுட்டு, ஃப்ரிட்ஜில வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாள் வச்சிருந்து சாப்பிடலாம். எப்படி நாங்க மறுபடியும் ஊருக்கு போயிடுவோம். அந்த பழம் எல்லாம் வேஸ்ட்டா தான் போயிடும். இந்த அளவுக்கு வேஸ்ட் ஆன பிறகு மறுபடியும் யார்கிட்டயும் குடுக்க முடியாது. அதனால ஜாம் வீட்லயே ஒரு ஜாம் ஒண்ணு ரெடி பண்ணி, இந்த வாழைப்பழத்தையும், இந்த நாட்டு சர்க்கரை போட்டு, ஒரு 4, 5 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுட்டுன்னு பிரெட் இருக்கும்போது வச்சு, சூப்பரா சாப்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பாஸுக்கு வேற எது சாப்பிட்றதோ இத சாப்பிடலாம். இது எங்க வீட்லயே பழுத்த பழம். அத வீணாக்க விரும்பல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல இது மாரி இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு ஜாம் ரெடி பண்ணி